ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வீரா ஹோம் டெலிவரி. நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, புளிரசம் எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். என்னடா புளிரசம் அப்படின்னா ரெகுலரா இருக்கிறது தானே அப்படின்னு நினைப்பீங்க. ரசம்னாலே மிளகு, சீரகம், பூண்டு எல்லாம் சேர்த்தா தான் ரசம். நம்ம இன்னைக்கு அது எதுவுமே இல்லாம சிம்பிளான ஒரு புளிரசம் எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம புளிரசத்துக்கு தேவையான புளி எடுத்துக்கலாம். புளிரசம் தான் செய்ய போகிறோம், புளி தொக்கு இல்லை. அதனால் கம்மியான புளி எடுத்துக்கலாம். அது கூட கொஞ்சம் தண்ணி நிறையாவே சேர்த்து புளியை ஊற வச்சு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஊற போட்ட புளியை நல்லா கரைச்சி இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பை ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இந்த டைமில் நம்ம ஒரு டீஸ்பூன் கடுகு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்து இப்போ வெங்காயம் நல்லா வெந்து கலர் மாறிடுச்சு. இந்த டைமில் நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் அதில் சேர்த்துக்கலாம். கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அதில் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணி கரைசலை சேர்த்துக்கலாம். புளிரசம் இந்த அளவுக்கு கொதிச்சா போதும். இதை விட இன்னும் ரொம்ப வத்திருச்சுன்னா புளி தொக்கு மாதிரி ஆயிரும். இந்த டைமில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ரசமே வைக்க தெரியாதவங்க கூட இந்த புளி ரசத்தை ஈஸியாக செஞ்சிடலாம். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.